கோவில்பட்டியில் ரேஷன் அரிசி கடத்தலை தட்டி கேட்ட வழக்கறிஞர் மாரிசெல்வம் என்பவர் வீட்டில் ரவுடி பாம்பு கார்த்திக் தலைமையிலான கூலிப்படையினர் பெட்ரோல் குண்டு வீசி தப்பி ஓடியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் டானியல் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாலமன் டானியல், இச்செயலில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க முன்வந்திருக்கிறார்கள்? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ராஜீவ் நகர் 3வது தெருவைச் சேர்ந்தவர் வெள்ளத்துறை மகன் மாரிசெல்வம். இவர் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். கோவில்பட்டி பகுதியில் ரேஷன் அரிசி கடத்தல் கும்பலைச் சேர்ந்த பாம்பு கார்த்திக் என்பவர் சில தினங்களுக்கு முன்பு ராஜீவ் நகரைச் சேர்ந்த லட்சுமணன் என்ற சிறுவனை வீடுகளில் இருந்து ரேஷன் அரிசி வாங்கி தருவதற்கு கட்டாயப்படுத்தியுள்ளார். இதற்கு லட்சுமணன் மறுக்கவே அவரை சரமாரியாக தாக்கியுள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் மாரிசெல்வம் பாம்பு கார்த்தியை தொடர்பு கொண்டு எதற்காக சிறுவன் லட்சுமணனை அடித்தாய் என கேள்வி கேட்டுள்ளார். இதில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு 2 மணி அளவில் பாம்பு கார்த்தி மாரிசெல்வத்தை போனில் தொடர்பு கொண்டு மிரட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அதிகாலையில் பாம்பு கார்த்திக் தலைமையில் 4 கார்கள் 6-7 பைக்குகளில் வந்த 20க்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் வழக்கறிஞர் மாரிசெல்வத்தின் வீட்டின் கதவை தட்டியுள்ளனர். கதவை திறந்த வழக்கறிஞர் மாரிசெல்வம் வெளியே வந்தபோது கும்பல் பெட்ரோல் குண்டுகளை கொண்டு சரமாரியாக வீசிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதில் அவரது வீட்டின் முன்பகுதியில் கிரில் கம்பிகள் வழியாக வீட்டிற்குள் விழுந்த முன்பகுதியில் இருந்த பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தது. இது குறித்த தகவல் அறிந்த போலீஸ் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தடயங்களை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இது குறித்து சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்சிகளை கொண்டு ஆட்களை அடையாளம் கண்டு தேடி வருகின்றனர். பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி சாலமன் டானியல்.